ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான மாங்காய் வச்சு ஒரு சாம்பார் தான் இது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் 1/4 கப் போல் பருப்பு கழுவிட்டு அது கூட தண்ணி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன், பெருங்காயம், இதை மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய், கத்திரிக்காய், நான் கொஞ்சமாக குடமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காய், கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் குடமிளகாய், இது 3த்தையும் போட்டுட்டு உப்பு கொஞ்சம், காரம் கொஞ்சம் போட்டுடலாம். இது தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த சாம்பார் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் ஜென்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மாங்காவை கட் பண்ணி எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சாம்பாரில் போட்டுட்டா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருன்னா பிடிக்காதவங்க இருக்கிறாங்களா மாங்காய் சாம்பார்லாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேக வச்ச காயை நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டு நம்ம இப்போ தாளித்து கொட்டிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சீசன் இருக்கும் போதே ட்ரை பண்ணிவிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகா, இடித்து பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சாம்பார் நம்ம சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி. சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.